இதை கேட்காம பொருள் வாங்கினீங்கன்னா நட்டம் உங்களுக்கு தான். சொல்கிறத ஈஸியாக கேளுங்க. காஸ்ட் பர் யூஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அது எத்தனை தடவை யூஸ் பண்ணுவீங்கன்னு பொறுத்து அது வந்து உங்களுக்கு வந்து வேல்யூபிளா அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது. அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா தான். காஸ்ட் பர் யூஸ் ஈக்குவல் டு நீங்கள் வாங்கியிருக்க ப்ரைஸு டிவைடட் பை எத்தனை தடவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறோம் புரியுற மாதிரி. ஒரு ஷூ வாங்குறீங்க, ஷூவோட ப்ரைஸ் வந்து ஒரு 6000 ரூபா. ஒரு 180 நாள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 ரூபா ஒரு தடவை ரன் பண்ணுறீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கிரைண்டர் வாங்குறீங்க, அது வந்து ஒரு 3500 ரூபா. ஒரு 200 நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 17 ரூபா 18 ரூபா வரும். சரியா? இது வந்து சரி ஓகே ரீசனபிள். இதே இது நம்ம ஆளு கோட் வாங்குவாங்க, அது ஒரு 15,000 10,000த்துக்கு வாங்குவாங்க. சரி ஒரு 12,000 வச்சுக்கிடுவோமே, அது ஒரு 5 தடவை போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தடவை யூஸுக்கு 2400 ரூபா தான் வருது. சரியா? இது வந்து தப்பு. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ப்ரைஸ் வந்து இதில் வந்து நான் சொல்கிறேன் 33 ரூபா, அதுக்கப்புறம் 17 ரூபா 18 ரூபா வரும்னு சொல்கிறீங்களா, ஒரு 50லேருந்து 100க்குள்ளே ஒரு யூஸுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொருள் வாங்குங்க. சரியா? இது வந்து நம்ம வெட்டியாக செலவு பண்ணுறது. மற்றபடி நீங்கள் லேப்டாப் வாங்குறது அந்த இதுக்கெலாம் வந்து அது லாங் டேர்ம் யூஸ் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தாலும் நம்ம எஃபிஷியன்சியாக இருக்கும். அதனால் இது மாதிரி வெட்டி செலவு பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி பொருள்லாம் வாங்காதீங்க. சரியா?